நம்ம எப்படி வந்து சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டடா இருக்கோம்னு புரிஞ்சுக்கிறது? ஆர் அதுலேருந்து எப்படி வெளியில வரது? நெறைய பேரோட லோன்லினஸ்க்கு அவங்க அந்த லோன்லினஸ்க்கே அவங்க அந்த சோஷியல் மீடியா வச்சு தான் லைக் தே ஆர் அவங்களோட மருந்தா அதுவா தான் இப்ப நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் அதில இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது. சம்டைம்ஸ் அவங்க ஒரு மாரி ஸ்டக் ஆயி போய் நின்னுடுவாங்க. என்ன நம்மளுக்கு என்ன பண்ணணும்னே புரியலையே அப்படின்ற மாரி இருக்கும். பிகாஸ் ஒரு ஃபுல்லா அத பார்த்துட்டு பிகாஸ் நெறைய எமோஷன்ஸ் அவங்க அதில பார்த்துட்டே இருப்பாங்க. ஹேப்பியா ஒரு ரீல் வரும், கஷ்டமா ஒரு ரீல் வரும். மாத்தி மாத்தி அதே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுதான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வென் அ பெர்சன் நோ ஹிஸ் ரியல் பர்ப்பஸ். எனக்கு இது லைஃப்ல பண்ண வேண்டிய விஷயம் நான் இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சாலே, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பண்ண முடியும். இப்ப நீங்க என்ன நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டா நான் பார்ப்பேன். பட் ஐ நோ எவ்வளோ நேரம் நான் பார்க்குறேன் அப்படின்ற அவேர்னஸ் அது ரொம்ப நேரம் நான் எக்ஸீட் ஆயிட்டேன் அப்படின்னா, எனக்கே என் மைண்ட் அலர்ட் பண்ணிடும். நீ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து இத பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள என்ன பிடிச்ச விஷயங்களோ அத நோக்கி நம்ம நகரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்மளால மாத்த முடியாது. சோஷியல் மீடியா இஸ் கோயிங் டூ பி தேர். அண்ட் வந்து அது நம்ம டைம கன்சியூம் பண்ண தான் போகுது. அதுக்கு நம்ம என்ன ரெடியா இருக்கோம், நம்ம என்ன ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு விமன் இருக்காங்க அப்படின்னா, "பிரியா மேம் எனக்கு டைம் இல்லன்னு" சொல்லுவாங்க. ஆனா அவங்க குழந்தைங்க, ஹஸ்பண்ட் எல்லாமே 10:00 கிளம்பிடுவாங்க. அண்ட் தென் 10 to 3 அவங்களுக்கு ஒரு ஆம்பிள் டைம் இருக்கும். அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, ஒண்ணு அவங்க ஃபோன் பேசுறேன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா வந்து நான் வீடு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லுவாங்க. நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. உங்களுக்காக எவ்வளோ நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு கேட்டா இருக்காது. நான் என்ன சொல்வேன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு யோகா போங்க. இல்லன்னா ஒரு அரபிக்ஸ் கிளாஸ் போங்க. வென் யூ கோ அவுட் அண்ட் மீட் பீப்பிள், ரியல் பீப்பிள் கூட பேசுங்க. தேன் ஃபோன். ஏன்னா, இப்ப அது ரொம்ப குறைஞ்சு போச்சு. நீங்க ஒரு புதுசா ஒருத்தர வந்து இப்பலாம் நெறைய பேர் அவாய்டே பண்றாங்க. "ஐயய்யோ! வீட்டுக்கு வரீங்களா? நான் வீட்ல இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டூ கனெக்ட் வித் பீப்பிள். பிகாஸ் தே அஃப்ரைட் டூ கனெக்ட் வித் பீப்பிள். நான் என்ன சொல்வேன்னா, மிங்கிள் வித் பீப்பிள். நம்ம வந்து மனிதர்களோட வாழ தான் பொறந்திருக்கோம். நம்ம ஆனா ரொம்ப அவே ஆயிட்டே வரோம். அந்த அவே தான் நமக்கு நெறைய லோன்லினஸ் குடுக்குது. என்கிட்ட பேசுற நெறைய கிளையன்ட்ஸ் சொல்ற விஷயம், "நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றேன். என்ன சுத்தி எல்லாரும் இருக்காங்க. பட் ஐ ஃபீல் லோன்லி." ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு அதுக்கு ரீசனே தெரியாது. பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த சோஷியல் மீடியா நெறைய விஷயங்கள் அவங்க பார்க்கறது, அத அவங்க ஷேரும் பண்ண மாட்டாங்க. மைண்ட்லயே வச்சுப்பாங்க. இந்த மாரிலாம் நெறைய பேர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஏதோ போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாரி அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டுருக்கிற அந்த தாட்ஸ் இதெல்லாம் தான் அவங்க வந்து லைஃப் வந்து இந்த பீஸ் இல்லாம இருக்கு. நான் என்ன கேட்டீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் ஃபைண்ட் யுவர் பர்ப்பஸ். சின்ன சின்ன விஷயங்கள உங்களுக்காக பண்ணுங்க. ட்ரெஸ் அப் யுவர் செல்ஃப். உங்கள சுத்தி இருக்க இடங்கள டீக்ளட்டர் பண்ணுங்க. கிளீனா வச்சுக்கோங்க. ஏன்னா, இப்போ ஆட்டோ கண்ணாடிய திருப்புனா எப்படி ஆமா. வண்டி ஓடும்னா, ரியலா பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்க இடத்த நீங்க ஒரு நாள் நீங்க கிளீன் பண்ணி பாருங்க. உங்க மைண்ட்ல நெறைய இடம் காலியான மாரி இருக்கும். வாவ்! யூ வில் ஃபீல் நான் டீக்ளட்டர் பண்ணேன். ஏன்னா அது கோச்சிங்ல ஆக்சுவலி அது ஒரு கான்செப்ட்டே இருக்கு. ஆமா. வி டூ தட் டீக்ளட்டரிங். அது உங்க ஆஃபீஸ் ஸ்பேஸா இருக்கலாம், இல்ல நீங்க அதிகமா யூஸ் பண்ண இடம் உங்க காரா இருக்கலாம், வெஹிக்கிளா இருக்கலாம். பட் அத நீங்க வாஷ் பண்ணி கொண்டு போகும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். உங்க மைண்ட் செட்டே வந்து அப்படின்ற மாரி இருக்கும். நெறைய பேர் காலையில சீக்கிரமா எழுந்து வாக்கிங் போவாங்க. அப்போ ஒரு ரிஃப்ரெஷ்டு ஃபீலிங் இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்க பண்ணாலே கோச்சிங்குமே ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. உங்க லைஃப் ஒரே நாள்ல மாத்திரும் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் யூ கேன் லெட் அவுட். உங்க மனசுல இருக்க விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். அவங்க உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள பண்ணுங்க. நீங்க மறந்த விஷயங்கள ஞாபகப்படுத்துவாங்க. அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணா